தில்லையாடி வள்ளியம்மை அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கில் இவங்க டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது பார்க்கலாம். இவங்க பிறந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1898 தென்னாப்பிரிக்காவில் இருக்க ஜோஹனஸ்பர்க் அப்படிங்கிற இடத்துல தான் பிறந்திருப்பாங்க. பட் இவங்க பேரண்ட்ஸ் வந்து தில்லையாடி அப்படிங்கிற பிளேஸை சேர்ந்தவங்க, நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஸோ இவங்க பேரண்ட்ஸ் யாருன்னா முனுசாமி மங்களம் அப்படிங்கிறவங்க. ஸோ இவங்க பிறந்து அங்கே வந்து இருக்கிறப்ப தென்னாப்பிரிக்காவில் என்ன ப்ராப்ளம் வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே திருமணம் செஞ்சவங்க மட்டும்தான் அந்த திருமணம் வந்து செல்லுபடி ஆகும் அப்படிங்கிற ஒரு சட்டங்கள் எல்லாம் அந்த நாட்டு அரசாங்கம் வந்து போடும். அந்த மாதிரி ஒரு சிக்கலான சட்டங்கள் எல்லாம். ஸோ அதை எதிர்த்து தான் வந்து என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் போராட ஆரம்பிப்பாங்க. ஸோ அதில் நம்ம காந்தியடிகள் வந்து அதுக்கு தலைமை தாங்கி எல்லாத்தையும் நடத்திட்டு இருப்பார். இந்த டைமில் 1913 டிசம்பர் 23 வால்க்ரஸ்ட் அப்படிங்கிற பிளேஸில் நடந்த ஒரு போராட்டத்தில் தில்லையாடி வள்ளியம்மையை கைது பண்ணுறாங்க. ஸோ கைது பண்ணி அவங்க சிறையில் இருக்கிறாங்க. சிறையில் இருக்கிறப்ப வந்து காந்தியடிகள் அவங்கள போய் பார்க்குறாங்க. ஸோ பார்க்குறப்ப கேட்குறாங்க, நீ வந்து சிறை சென்றது உனக்கு வருத்தமாக இருக்குதா அப்படின்னு கேட்டால், இல்லை எனக்கு அப்படியெல்லாம் இல்லை, இன்னும் எத்தனை தடவை வேணாலும் நான் சிறை செல்ல தயார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க அந்த சிறையில் இருக்கிற டைமில் அவங்களுக்கு அந்த கல்லும் மண்ணும் கலந்த சாப்பாட்டெல்லாம் சாப்பிட்டு இவங்க உடல்நிலை வந்து ரொம்பவும் மோசமானதுனால அவங்கள சிறையிலேருந்து விடுதலை பண்ணிடுறாங்க. ஸோ இவங்க வந்து வீட்டுக்கு வந்து இருந்து 1914 பிப்ரவரி 22 வந்து இறந்து போகிறாங்க. ஓகேவா, ரொம்பவே சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. 1898 தான் பிறந்தாங்க இல்லையா. ஸோ காந்தியடிகள் வந்து இவங்களை பற்றின ஒரு கருத்தை வைக்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சகோதரியோட மரணத்தை விடவும் வள்ளியம்மையோட மரணம் எனக்கு ஒரு பேரிடியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னது யாருன்னா காந்தியடிகள். அதே போல் நம்பிக்கை தான் அவரோட ஆயுதம் அப்படின்னு சொல்லி தில்லையாடி வள்ளியம்மையை பற்றி காந்தியடிகள் எந்த இதழில் எழுதினாரு அப்படின்னா இந்தியன் ஒப்பீனியன் அப்படிங்கிற இதழில் எழுதினாரு. அதே போல் தென்னாப்பிரிக்க வரலாற்றில் வள்ளியம்மையோட பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லி எந்த நூலில் காந்தியடிகள் எழுதினாருன்னு கேட்டால் தென்னாப்பிரிக்கா சத்தியாகிரகம். ஓகேவா, அப்போ இந்தியன் ஒப்பீனியனில் என்ன எழுதியிருப்பாரு, நம்பிக்கை தான் அவருடைய பெரிய ஆயுதம் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் நூலில் வந்து தென்னாப்பிரிக்க வரலாற்றில் வள்ளியம்மையோட பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறத எழுதினார். ஸோ தில்லையாடி அப்படிங்கிற பிளேஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருக்கடையூருக்கு தெற்கில் 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஊர் தான் இந்த தில்லையாடி அப்படிங்கிற பிளேஸ். ஸோ இவங்க தில்லையாடி வள்ளியம்மையை சிறப்பித்து நம்ம தமிழக அரசு செய்த சிறப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்காக ஒரு சிலை அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம் சார்பில் சென்னையில் 600வது விற்பனை மையம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு வந்து தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை அப்படிங்கிற பெயரும் சூட்டப்பட்டிருக்கு. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து தில்லையாடி வள்ளியம்மையை பற்றின ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயங்கள். இந்த 3 காந்தியடிகளோட கருத்து அப்படின்னு சொல்லி 3 கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஒன். ஓகேவா, ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.